சாதாரண மனிதனாக இருந்த ஒரு நோயாளியாக, மக்களால் வெறுக்கப்பட்ட, மக்களால் அருவருக்கத்தக்க ஒரு இடத்துல இருந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். இந்த 3 பேரும் கிராமத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், வறுமைக்கு மேல் வறுமை, அவங்களுக்கு அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த சோதனையை அல்லாஹ் எப்படி பரிசீலனை செய்தான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதுல முதலாவது மனிதரை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது தொழுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவர்கிட்ட போயிட்டு மலக்கு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக நீங்க எதை கருதுறீங்க? நம்ம எப்படி கேட்கறது? டவுன்ல ஒரு நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், பிறக்கிறதெல்லாம் ஆம்பளை பிள்ளையா கிடைக்கிறது, இப்படிதான் நம்ம கேட்கிறது. அந்த வறுமையில இருக்கிற மனுஷன்கிட்ட போயிட்டு ஒரு மலக்கு கேட்கிறார், உங்களுக்கு என்ன, நீங்க என்ன விரும்புறீங்கடா? அவர் பொருளாதாரத்தை கேட்கல, முதலாவது கேட்கிறாரு, என் உடம்புல இருக்கிற என் மக்கள் வெறுக்கிற இந்த நோய் என்னை விட்டு போக வேணும். அப்ப அந்த வானவர் தடவுகிறார், அவருடைய நோய் லேசா போகிறது, அழகா வந்துடுறார். அதுக்கு பிறகு 2வது கேட்கிறாரு, நீங்க பொருளாதார விஷயத்துல, செல்வத்துல எதை நீங்க நேசிக்கிறீங்க, எது வேணும் உங்களுக்கு என்று கேட்டா அவர் முதலாவது மனிதன் சொல்றாரு, ரொம்ப பெரிதாக பார்க்கப்பட்ட ஹவா இருக்கா இல்லையா நமக்குள்ள? இப்போ உங்களுக்கு பைக் வேணுமா, ஆட்டோ வேணுமாண்டா நம்ம எதை கேட்கறது? ஆட்டோவை தான் கேட்கறது. அதே பைக் வேணுமா, ஆட்டோ வேணுமா, கார் வேணுமாண்டா கார், பைக் தேவையில்ல, காரன்றும். இதே மாதிரி மனுஷன் அந்த காலத்தில் இருந்தால் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் கை வைக்கிற ஒட்டகம், எனக்கு ஒட்டகம் தேவைன்னு சொல்கிறார். அந்த வானவர் கருத்தரிச்ச குட்டி போட இருக்கிற ஒரு ஒட்டகத்தை கொடுத்து, இந்த ஒட்டகத்தில் உனக்கு அல்லாஹ் பறக்க செய்யணும்னு போயிட்டார். 2வது ஒரு மனுஷன்கிட்ட போகிறாரு. அந்த மனுஷனுக்கிட்ட போனால் அவர் வழுக்கத்தலை, அவருக்கு முடி கிடையாது. இப்போ இந்த மனிதனுக்கிட்ட போய் அந்த மலக்கு கேட்குறாரு, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, இது விருப்பமான தேவை என்ன? அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னை மக்கள் இப்படி வெறுக்கிறாங்க, எனக்கு முடிகள் வரணும், அழகான முடி, பசுந்தான முடி வேணும். அப்படி சொன்ன பிறகு அவர் தலையை தடவுகிறார், பசுந்தான முடி வந்து அழகான தோற்றத்துக்கு மாறிட்டார். இப்போ 2வது கேட்குறாங்க, உங்களுக்கு பொருளாதாரம், ஏன்னு அதை சொல்கிறத நீங்கள் அழகாக கவனிச்சுட்டு வாங்க, எல்லாத்துக்கும் பொருளாதாரம் முக்கியம். அப்போ அந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு மாடு தான் தேவைன்றார். அப்போ குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கிற ஒரு மாட்டை கொடுத்து அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்யட்டும்ன்றார். 3வது மனிதன்ட்ட போகிறார், கண்ணு தெரியாது, அவருக்கு கண்ணு தெரியாது. இப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்ன? அவர் சொல்லுகிறார், எனக்கு கண் பார்வை வந்து என் மக்களை நான் பார்க்கணும், என்னோட இருக்கிறவர்களை நான் பார்க்க வேண்டும். அப்போ தடவுகிறார், கண் பார்வை வந்து விடுகிறது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆடு வேண்டும். அப்போ குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கிற ஆட்டை கொடுக்குறார், இதில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். கொஞ்சம் காலம் கடந்து போகிறது, கால்வாய்கள் நிறைகிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒட்டகம் நிறைஞ்சி, மாடெல்லாம் நிறைஞ்சி, ஆடெல்லாம் நிறைஞ்சிட்டு, அவ்வளவு ஆடு மாடு ஒட்டகம் நிறைஞ்சிட்டு 3 பேருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா கொடுத்ததை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் மறுமுறை அதே மலக்கை அனுப்புகிறான். குஷ்டரோகியாக இருந்த மனிதரிடம் குஷ்டரோகி தோற்றத்திலே ஒரு மலக்கு போகிறார். போய் கேட்குறார், நான் தூர பயணத்திலிருந்து வந்தேன், என்னுடைய பயணத்துக்கு போதுமான அளவு தேவை இருந்துச்சு, எல்லாம் இல்லாமல் போயிட்டுது, மீதி பயணத்தை பூர்த்தி செய்ய அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தாப்பான்னு கேட்குறார். அந்த மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டால், நன்றி கெட்டவனாக அந்த மனிதன் நடந்து கொள்ள விஷயத்தை பாருங்கள். இது நான் என் பரம்பரையாக கொண்டு வந்த சொத்து, இது எனக்கு இது யாரும் சும்மா தர இல்லை, வாப்பாட வாப்பா அப்பா தான் அந்த சொத்து இது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மலக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பற்றி அறிந்திருக்கிறேன், நீ இப்படி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாய், அல்லாஹ் உனக்கு தந்தானே, அதை நீ மறந்துட்டாயா? இல்லை அப்படி யாரும் தரலை என்று அவன் மறுக்கிறான். அப்போ அந்த வானவர் சொல்லுகிறார், நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே மாறி விடுவாய். கடைசியில் அப்படியே மாற்றப்பட்டான். 2வது போகிறாரு, மாடு கொடுத்தவனுக்கிட்ட, அவனும் அப்படி அந்த மொட்டை தலையரும் அப்படியே சொல்லி விடுகிறான். இதெல்லாம் இயல்பாக சொந்தக்காரன் குடும்பம், வாப்பாட வாப்பா அப்பா பரம்பரையாக வந்த மாடு, சும்மா உனக்கு தூக்கி தரையிலுமா என்று கேட்டால் அவர் கொடுக்கல, உனக்கும் அப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். 3வது ஒரு மனிதர்கிட்ட வாராரு. வந்து கேட்குற நேரத்தில் அந்த மனிதனுடைய பண்பாடை பாருங்கள். அந்த குருடர்கிட்ட வந்து கேட்குற நேரத்தில் அதே கேள்வி, நான் பயணத்தில் வந்தேன், எனக்கு இடையில எல்லாம் இல்லாமல் போயிட்டுது, எனக்கு இப்போ தேவை உனக்கிட்ட இருக்குது, அல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் உனக்கிட்ட கேட்குற ஒரு ஆட்டை தா. அந்த மனிதன் சொல்லுகிறார், உன்னுடைய பயணத்துக்கு தேவையான எத்தனை ஆடு வேணுமோ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஏனென்றால் இது அத்துணையும் தந்தவன் அல்லாஹ். நான் உன்னை போல தான் இருந்தேன், கண்ணு தெரியாது, உனக்கும் கண்ணு தெரியாது, எனக்கும் கண்ணு தெரியாது, அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை தந்தான், சொத்துக்களே அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று அவர் சொல்லி போதுமான அளவு நீ எடுத்துக்கொள்கின்றார். அப்போ அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை சோதிக்க அனுப்பினான், உன் 2 சகோதரர்களும் அல்லாஹ்வின் சோதனையில் அவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள், தண்டனைக்கு ஆளாகிவிட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் உனக்கு மென்மேலும் அருள் செய்யட்டும்னு போயிட்டார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் என்றால், நல்லா கவனிங்க, 3 குருடர்களோ குஷ்டரோகிகளோ நமக்கு சம்மந்தம் கிடையாது. பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் தான் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நல்லவன் கெட்டவன் என்பதை தீர்மானிக்கிறோன்றது பொருளாதாரம். நம்மள நிறைய பேர் கேட்குறோம்,
சில பள்ளி வேலைகள் நடக்கணும். இங்கே பள்ளி வேலை நடக்குதா இல்லையா? பள்ளி வேலைகள் பொது வேலைகள் நடக்கும்போது சொல்கிறார், இன்னப்பா இந்த பெரிய ஹாஜியார் காசு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நான் நிறைய கொடுத்துருப்பேன், இதெல்லாம் சிம்பிள் வேலைப்பா, அல்லாஹ் எனக்கு பொருளை தந்திருந்தால் என்று சொல்லுவார். அல்லாஹு தாலா ஒரு சில காலம் போன பிறகு அவருடைய வறுமையை போக்கி அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான். கடைசி இவரும் அப்படியே மாறு, அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க மாட்டார். அவருக்கு செலவழிக்கிறதுக்கு நேரமே இருக்காது, பள்ளி பக்கமே அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எதை கேட்டாலும் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் தேவையென்று வாழ்ந்துடுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அதிக பொருளாதாரம் உங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும், அதே போல் அதிகமான வறுமையும் உங்களை என்ன செய்யும், பாவமான பக்கம் கொண்டு சேர்க்கும் என்கிற செய்தியை நாங்கள் இந்த 2 நபிமொழிகளிலிருந்து பார்க்கிறோம்.